வணக்கம். இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்கிற கேட்ரஸ் வெரைட்டி தான் பார்க்க போகிறோம். எனக்கு கேட்ரஸ் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக காய்கறிகள் செடிகள் இதெல்லாம் வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனாலும் நம்மளுக்கு இடைஞ்சல் பண்ணுறதுக்குனே சில விஷயங்கள் நடக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், எலி, பெருச்சாளி, அந்த நம்ம கேட்ரஸில் இருக்கிற நிறைய வகைகள், கிட்டத்தட்ட ஒரு 10க்கு மேற்பட்ட வகைகளை அப்படியே வேரோடு காலி பண்ணுறச்சுங்க. இப்படி தான் இருக்கும். அது கடிச்சிருச்சுன்னா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அழுகிட்டே போயிட்டு லாஸ்ட்டில் வேர் வரைக்கும் இல்லாமல் போயிடுது. இப்போ இந்த செடி பாருங்கள், கரெக்டாக அப்படி கெட்டு போயிட்டே இருக்குது. கீழே க்ரீன் கலராக இருக்கா, ஆனால் அதுவுமே வீணாயிரும். இப்போ அப்படி தான் இது கடிச்சது தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் வேர் இருக்கிறதா எடுத்து வச்சுருக்கேன். 1-2 க்ரீன் வருது, ஆனால் அது வளருமா தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான க்ரீன் அண்ட் ஒயிட் உள்ள ஸ்பைடர் பிளான்ட்டு. இது இப்போ தான் மொட்டு வைக்குது. இதோடைய பூ எப்படி இருக்குன்னு தெரியல. அடுத்து பூ பூத்த உடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இதில் எல்லோ ஒயிட்டு இருந்தது, அதுவும் நம்ம எலி காலி பண்ணிருச்சு. இது எல்லாமே நம்மகிட்ட இருக்கிற கேட்ரஸ் வெரைட்டி. கிட்டத்தட்ட நான் ஒரு 50க்கும் மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தேன். நான் நாட்டுக்கோழி வளர்க்குறதுனால கீழே வறண்டால் அழகாக ஷோகேஸ் பண்ணி வச்சுருந்தேங்க. கரெக்டாக அதுக்கு அங்கே தான் முட்டையிடும். அது அப்படியே பரண்டி நிறைய கேட்ரஸ் வெரைட்டியை கோழிகள் வீணாக்கிருச்சு. அதுக்கப்புறம் மீதி கொண்டு மாடியில் வச்சு அங்கே எலிகள் வீணாயிருச்சு. இதுக்கெல்லாம் போக மிச்சந்தாங்க இப்போ இருக்குது. அது தெரிஞ்ச அளவுக்கு அதோடைய பேர் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய சிஸ்டர் ஒருத்தங்க எனக்கு இதை ஷேர் பண்ணாங்க. டெவில் போனில் இது ஒரு வெரைட்டின்னு சொன்னாங்க. எனக்கு கரெக்டாக இதோடைய பேர் தெரியாது. இது பக்கத்துலேயே நல்ல செழிப்பாக சொடக்கு தக்காளி வருது. இதை சூப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கேட்ரஸுக்கு ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை தண்ணி விட்டாலே போதும். நான் அப்படி தான் விட்டுட்டு இருந்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் அடிக்கடி இதுக்கு தண்ணி விட்டாங்க. அதனால் இந்த செடி அழுகிருச்சு. ஆனாலும் வேரில் இருந்து அது வந்துட்டுருக்கு. இது பன்னி இயர் சொல்லுவோம். அந்த பன்னி இயர்லேயே இது ரெட் டாட் உள்ளது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா ஹைட்டாக வந்துட்டுருக்கு. ரொம்ப குட்டி டப்பாவில் தான் வச்சுருக்கேன். இது பிரைன் கேட்ரஸ்லேயே ரொம்ப குட்டி. இது ஒரு வகையான ஜீப்ரா ஹவோத்தியா. இதில் தான் நான் நிறைய வெரைட்டி வச்சுருந்தேன். அதில் தான் 4-5க்கு மேலே எலி கடிச்சிருச்சு. இது அழகான பிளாக் சிசி பிளான்ட்டுங்க. எவ்வளோ மோசமாக கடிச்சு அதை வளர விடாமல் வச்சுருக்க பாருங்கள். இந்த கேட்ரஸில் இலை மட்டும்தாங்க அழகு. நல்லா காப்பர் கலரில் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது ரெட் காப்பர் கிங் அப்படி சொல்கிறாங்க. நம்மகிட்ட 2 கலர் இருக்குது. ரெட் காப்பர் இருக்குது, க்ரீன் காப்பர் இருக்குது. இது ஒரு சான்சிவேரியா வெரைட்டி, கோல்டன் க்ரீன் சான்சிவேரியா. அடுத்து பார்த்தது க்ரீன் சான்சிவேரியா. அடுத்து பன்னி இயர். இதில் 3 கலர் இருக்குது. ரெட் டாட் இருக்கும், எல்லோ டாட் இருக்கும், ஒயிட் டாட் இருக்கும். இந்த 3மே நம்மகிட்ட இருக்குது. இப்போ ஜேட் பார்த்தீங்க, ரொம்ப குட்டி பிளான்ட்டாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த கேட்ரஸ் வெரைட்டி பிடிச்சிருக்கு, வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து மாமிலேரியா எலாங்கேட்டட்னு சொல்லுவாங்க. இதில் எல்லோ கலரில் ரொம்ப ரொம்ப அருமையான பூக்கள் வரும். அது சுற்றி கிரீடம் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இது ஒரு ஹவோத்தியா வெரைட்டி. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். இது மாமிலேரியா. இப்போ நிறைய பட்ஸ் வச்சுருக்கு. உள்ளதுலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளான்ட் இது. க்ரீன், ரெட்டு, ஃபேண்டா கலர், பிங்க் கலர், டார்க் க்ரீனு, இப்படி நிறைய கலர் சேர்ந்து இருக்கும் இந்த பிளான்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது அடினியம். ஒரே ஒரு பிளான்ட்டு தான் இருக்குது. அடுத்து நீங்கள் எல்லோ ரெட்டு பார்த்தீங்களா, அது ரெப்பூட்டியா ஃபேமிலி. இதுதான் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தா மேம்லியரியா நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுலேயும் ஒரு பிங்க் கலரில் செம்ம அழகாக வருங்க. இது பார்த்திங்கன்னா டெவில் போன்னு சொல்லுவாங்க. நிறைய ஹைட்டு போய்கிட்டே இருக்குது. க்ரீன் சிசி பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் சான்சிவேரியா வெரைட்டி. அதுவும் சான்சிவேரியாவில் ஒரு வெரைட்டி. சான்சிவேரியா வெரைட்டி நம்மகிட்ட நிறையா இருக்குது. அதே மாதிரி இந்த பன்னியர்ஸ் நிறையா இருக்குது. மாமிலேரியா, இந்த மாதிரி சான்சிவேரியா, மாமிலேரியா இதெல்லாம் நிறைய நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது முழுக்க இன்டோர் பிளான்ட்டாக தான் வளர்த்துட்ருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட காமிக்கணுன்றதுக்காக ஒன்று எடுத்து வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன். இது மொட்டை மாடியில் ஒரு இரும்பு ரேக் வச்சு அந்த ரேக்கில் நான் அடுக்கி வச்சுருக்கேன். இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் தரையில் வச்சு இப்படி எடுத்துகிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருக்கா? பிளான்ட்டெல்லாம் பிடிச்சிருக்கா? பிளான்ட் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? பிளான்ட்டு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் பொழுது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நல்ல நல்ல வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.